இந்த அப்பா மகள்ன்ற பாட்டு வந்து டிக்டாக் ஃபேஸ்புக் எல்லா இடமே வந்து வைரல் ஆகினது உங்களுக்கு தெரியும். நான் அவர்களை காணொலி எடுத்து போட்டிருப்பேன். உள்ளூர் கலைஞர் இப்போ அந்த அப்பாவும் மகளும் பாடி கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கிற அந்த திஷாலினி அவங்க இன்றைக்கு நான் வந்து நிற்கிற இடம் யாழ்ப்பாணத்தின் ஆசப்பிள்ளையத்தில் நிற்கிறேன். ஏன் வந்து நிற்கிறேன்? இந்தியன் ஆர்டிஸ்ட், இந்தியன் சிங்கர்ஸ், இந்தியன் ஸ்டார் விஜய் சீசன் 11 சிங்கர்ஸ். முதல் நிறைய பேர் வந்திருப்பியல் சில மாதங்களுக்கு முன்னும் இவேற கண்டிருக்க மாட்டீங்க. ஒரு ஜூஸ் பாரம் போட்டுக்கிற கையா இயற்கையான சூழல்ல. ஏன்னா சின்ன பிள்ளைகளோட வந்தீங்கன்னா பிள்ளைகள் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி எல்லாமே இருக்கீங்க. ஸ்விமிங் பூல் இருக்கு, கிட்ஸ் பார்க் இருக்கு, சின்ன பிள்ளைகளோட கூடிய அந்த கார் இருக்கு. உங்களோட ஃபேமிலியோட வாரீங்களா இதுக்கு ஓட பண்ணிட்டு இருக்க வேண்டியான இந்த கிராமத்தின் அழகை பார்த்து கொண்டு டிஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட மேல வந்து ஏராளமான ஐட்டம் இருக்கு, சொல்ல இல்லாத அளவுக்கு இருக்கு. ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா இங்கே மேங்கோ மென்ஷன் ஸ்பெஷல் என்று கொஞ்சம் கொடுக்குறாங்க. மெனு இந்த நீச்சல் தடாகம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இல்லை நீங்கள் வந்து இங்கே படத்தை பார்த்து ஓட பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டெவல் டிஷ்ன்னு இருக்கு. டெவலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாப்பா சொர்க்கம்தான். இப்போ நிறைய வசதிகள் இங்கே இருக்குது பாருங்க. ஒரு அங்கட கிராமத்தின் அழகை இந்த ப்ரோக்ராமுக்கு வாராக்கள் இதே மாதிரிக்கா பார்த்துட்டு போங்க, இதை மட்டும் பார்க்காம. இதுவும் அண்ணா ஒரு வேறு லெவல் பிளானில் செய்த ஒரு இடம். நிஷாந்திட்ட கேட்போம் என்ன மாதிரி சுற்றி வந்து மற்ற பக்கத்தால் வர முடியும், வந்து அந்த எங்களுடைய அந்த அழகை வந்து பார்க்க முடியும். அங்கால 3வது மாடிக்கு போக போகிறோம், லிஃப்ட்டில் போக போகிறோம், அதையும் காட்டுறோம். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு நான் வந்து நிற்கிற இடம் யாழ்ப்பாணத்தின் ஆசப்பிள்ளையத்தில் நிற்கிறேன். பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாளிகை ஒன்று இருக்கும். இந்த மாளிகையில் ஒரு மிகப்பெரிய திருவிழா நடக்க போகுது. அதை பற்றி உங்களுக்கு அறியத்தாரக்கு தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். இந்த மேங்கோ மென்ஷனுக்கு வார பாதை பார்த்தீங்கன்னா அந்த யாழ்ப்பாணத்திலேருந்து இணைய வீதியால் வரைக்கும் இந்த இடத்த சொல்கிறது ஆசப்பிள்ளை ஏற்றம். இதால் நீங்கள் இப்படியே நேர போனால் இஞ்சால் பக்கமாக அந்த மாம்பழ மாளிகை இருக்குது. ஆனால் இதுக்கு நீங்கள் போகிறதுக்கு இந்த வழியால் நீங்கள் நேராக போய் வலது பக்கம் திரும்பி இந்த தண்டவாளத்துக்கு பக்கத்தாலே ஒரு மண் வீதி ஒன்று வந்து கொண்டு இருக்கும். அதால் நீங்கள் இப்படியே வந்து இங்கே இதை அடைய முடியும். இப்போ இங்கே ஏன் வந்தது, இங்கே என்ன திருவிழா நடக்க போகுதுன்றதை நான் உங்களுக்கு உள்ளுக்கு போய் அங்கே நிற்கிறாக்கள்கிட்டையே கேட்டு உங்களுக்கு நான் சொல்லுறேன். இந்த மாம்பழ மாளிகைக்கு நான் ஏன் வந்து நிற்கிறேன்னு சொன்னால் ஒரு பெரிய திருவிழாவே இங்கே நடக்க போகுது. என்னன்னு சொன்னால் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு எதிர்வரும் 12ஆம் தேதி விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் அந்த இறுதிப் போட்டியாளர்களோட நம் நாட்டு கலைஞர், முக்கியமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ அண்மையில் வைரலான ஒரு எங்களுடைய நாட்டு கலைஞர்கள் வந்து அந்த அப்பா மகள்ன்ற பாட்டு வந்து டிக்டாக் ஃபேஸ்புக் எல்லா இடமே வந்து வைரல் ஆகினது உங்களுக்கு தெரியும். நான் அவர்களை காணொலி எடுத்து போட்டிருப்பேன். திஷாலினி அன்பழகன் அவர்களும் வந்து இந்த இடத்துல பாடுறதுக்கு வந்து இந்த மேங்கோ மென்ஷனினுடைய உரிமையாளர் ரமேஷ் மரியாம்பள்ளி அண்ணா வந்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். நீங்களும் எங்களுடைய சூப்பர் சிங்கர் கலைஞர்களோடு சேர்ந்து எங்களுடைய மக்களுக்கு அந்த ஆற்றுகையை வெளிப்படுத்தணும்னு சொல்லி ஒரு பெரிய திருவிழாவாக நடக்க போகுது. எப்போ நடக்க போகுது, என்ன மாதிரி டிக்கெட், எத்தனை மணிக்கு, எல்லா விவரங்களையும் வந்து நான் இங்கே இருக்கின்ற அந்த ஆஃபீஸர்ஸ்கிட்ட கேட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு அருமையான காணொலி. அது மட்டும் இல்லை, இந்த மேங்கோ மென்ஷனையும் இருக்கா திருப்ப சுற்றி காட்ட போகிறேன். நிறைய விஷயங்கள் வந்து அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கணும். ஒரு கிராமிய அழகை ரசிக்கிற ஒரு மக்களுக்கு, கிராமத்து வாழ்க்கையை ரசிக்கிற மக்களுக்கு இப்படியான ஒரு லொக்கேஷனோட நிற்கணுமென்றார்களுக்கு இந்த காணொலி ஒரு விருப்பமாக இருக்குது. மறக்காமல் தமிழ் எந்திரன்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியான நிறைய நல்ல விஷயங்கள் போடுவேன். வாங்க ஒரு அருமையான காணொலிக்குள்ள போவோம். இப்போ வந்து மேங்கோ மென்ஷனுக்கு உள்ள உட்புற வியூவால் நான் போய் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீச்சல் தடாகம் இருக்குது. நேராக நீங்கள் போனீங்களா ஏராளமான ஆயிரக்கணக்கான மாங்கண்டுகள் நட்டுருக்கிறாருன்னா அதையும் பார்க்கலாம். இப்போ இந்த நிகழ்வுகளை பற்றி எங்களோட தம்பி ஒரு ஆள் நிற்கிறார் இதில், நிஷாந்தன். அவர்கிட்ட கேட்போம் எப்போ அந்த நிகழ்வுகள் நடக்க போகுது, யார் யார் வரியினம் எல்லாம் கேட்போம். வணக்கம் நிஷாந்தன். வணக்கம். என்ன அந்த நிகழ்வுகள் நடக்க போகுது? ஏப்ரல் 12ஆம் தேதி ஏப்ரல் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மாபெரும் புத்தாண்டு கொண்டாட்டம். என்ன செய்ய போறீங்களா? யார் யார் வரியினம் செய்யறேன்? இப்போ இந்தியன் ஆர்டிஸ்ட், இந்தியன் சிங்கர்ஸ், இந்தியன் ஸ்டார் விஜய் சீசன் 11 சிங்கர்ஸ், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் வந்தாங்க எடுத்து செய்யறேன். உள்ளூர் கலைஞர்களும் இருக்கா? உள்ளூர் கலைஞர் இப்போ அந்த அப்பாவும் மகளும் பாடி கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கிற அந்த திஷாலினி அவங்களுக்கு அந்த ஒரு இந்திய கலைஞர்களோட ஒரு வாய்ப்பை வழங்கணும்னு உங்களோட நல்ல மேர் பொஸ் அணைச்சது பேரையும் சொல்லி விடுவோம். ரமேஷ் மரியாம்பள்ளி அண்ணா, சத்யவான் மரியாம்பள்ளி ரமேஷ் அண்ணா. ஓகே, வாழ்த்துக்கள் அந்த உங்களோட முயற்சிக்கு. என்ன மாதிரி ப்ரோக்ராம் செய்ய போறீங்க? எத்தனை மணிக்கு வேற ஒன்று ப்ரோக்ராம் வந்து எங்களோட ஏப்ரல் 12ஆம் தேதி சரியா மாலை 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 5 மணிலேருந்து 12 மணியான ப்ரோக்ராம் நல்ல ஃபன்னாக கிளகட்ட போகுது. அது போகுது.
உங்களோட ஒரு லொக்கேஷனுக்கு தான் இந்த காசு. இப்போ நிறைய பேர் காசுன்ற அந்த அதாவது பெருமதி என்று சொன்னேன், அந்த அருமையான நிமிடங்கள், மீனிங்ஃபுல்லான டைம், என்ன விஷயங்களை இங்கே வந்தால் பார்க்கலாம். இங்கே நல்ல வார்னிங் சைன் எல்லாம் போட்டிருக்கிறீங்களா? இப்போ ஸ்விம்மிங் பூல்ன்றாலும் அதில் கவனமாக இருக்கணுமென்ற அந்த எச்சரிக்கை, சுகாதார எச்சரிக்கைகள் எல்லாம் போட்டிருக்கிறீங்க. சரி, நீச்சல் தடாகம் இருக்குது, அதை விட நிறைய ஹட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. தம்பி கேட்போம், என்னென்ன இங்கே வந்தால் அனுபவிக்கலாம்? வந்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளோட வந்தீங்கன்னா பிள்ளைகள் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி எல்லாமே இருக்குங்க. ஸ்விம்மிங் பூல் இருக்கு, கிட்ஸ் பார்க் இருக்கு, சின்ன பிள்ளைகளோட கூடிய அந்த கார் இருக்கு, எங்களோட மேங்கோ மென்ஷன் மேங்கோ கார்டன் இருக்கு, மேங்கோ மாம்பழ தோட்டம், 3000 கண்டு மாமரத்துக்கு மேல இருக்கு. அதெல்லாம் வடிவா போய் சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதை விட ரெஸ்டாரண்ட் இருக்கு, வந்தீங்கன்னா வடிவா சாப்பிடலாம். ரூம்ஸ் இருக்கு, நல்ல டிஷ்ஷஸ் வந்து நீங்க மேக் பண்ணுவீங்க. அதை விட இந்த இயற்கை அழகு அதுதான் மெயின். என்ன ஒரு கிராமத்து விருந்தை இங்கே அனுபவிக்கலாம் வந்தா. சரி, இந்த காணொலியை வெளிநாட்டிலிருந்து பார்க்குறார்கள். ஸ்ரீலங்காவுக்கு நாங்கள் சொல்கிற அந்த 10, 11, 12, 13 அந்த டேட்டுக்குள்ள ஜெஃப்னாக்கு வர பிளான் இருந்தால் உங்களுக்கு ஒரு புக்கிங்கை போட்டு விட்டா, அந்த விவேக் சொன்ன மாதிரி பாயசத்தை போட்டு விட்ட மாதிரி ஒரு புக்கிங்கை போட்டு விட்டா நிறைய விஷயங்களை அனுபவிக்கலாம். என்ன சொல்ல வாரீங்க? இங்கே எப்போ 11, 12, 13க்குள்ளே போட்டால் இந்த விஷயத்தை பார்க்கலாம். ஆனால் எனி டைம் இங்கே வந்தால் இந்த விஷயம் மற்ற விஷயங்கள் இருக்கும், மியூசிக்கை விட மிச்ச விஷயங்கள் இருக்கும். அந்த உங்களுடைய இடத்துல பெற்றோர்கள் விரும்பி வார இடம் வந்து அந்த பிள்ளைகளுக்குரிய பார்க். அதுக்கு உண்மையாக நீங்கள் கட்டணங்கள் அறவுறையில் தானே, சாப்பாட்டுக்கு மட்டும்தானே? என்ட்ரன்ஸ் ஃபீஸும் இல்லை, சின்ன பிள்ளைகள பார்க்குக்கும் கட்டணம் எதுவுமே அறவுறையில். அதை இப்போ இருக்கா காட்டுவீங்களா எங்களுடைய ஆடியன்ஸ்? வாங்க பார்ப்போம். இது என்ன நிஷாந்த், இதில் ஒரு விஷயம், இது பார்க்கும் போது இது எங்கட முக்கியமான இடம், கிட்ஸுக்குரிய ஸ்விமிங் பூல். ஆமாம், சேஃப்டிக்காக அதுக்கேற்ற ஒரு சின்ன பிள்ளைல வந்து பயப்படாம குளிக்கலாம், ஆழம் தாக்கும் அந்த பயம் எதுவுமே தேவையில்லை. அவங்களுக்காண்டி தனியாக கட்டி அவங்களோட இதுக்கேற்ற மாதிரி ஆழம் எல்லாம் இருக்கு. இந்த மிகப்பெரிய ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு ரூம் இருக்கு தானே, இது இந்த மண்டபம், இதில் தான் எங்களுடைய அந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது. என்ன கிட்டத்தட்ட இதுக்குள்ள 1000 பேருக்கு மேலே இருக்கலாம். 1000 பேருக்கு மேலே இருக்கலாம், 1000 பேருக்கு மேலே இருக்கலாம். இங்கால வேறுங்க பக்கத்தை இந்த சின்ன பிள்ளைகளை விளையாட விட்டுட்டு அங்கால ஒரு புதுசாக ஒரு கட்டணம் ஒன்று தெரியுது. இப்போ முதல் நிறைய பேர் வந்திருப்பியல் சில மாதங்களுக்கு முன்னும் இவேற கண்டிருக்க மாட்டீங்க, ஒரு ஜூஸ் பாரம் போட்டுக்கிற கையா இயற்கையான சூழலில். அதே மாதிரி பார்ப்போம் கரெக்டாக. அப்போ நிஷாந்த் இப்படி கேட்போம், இதில் சின்னாக்களை விளையாட விட்டுட்டு இதில் பக்கத்தையே ஜூஸ் ஓட பண்ணி போட்டு இருக்க வேண்டிய சின்னாக்கள் விளையாடுவாங்க. அங்கால எல்லாம் இடம் இருக்கு, இங்கால இடம் இருக்கு, நீங்கள் இந்த நிலைக்கு வந்து பிள்ளைகளை பார்த்துக்கணும்னா சரி. இங்கே ஜூஸ் பார்ல என்ன நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் அடிச்சு கொடுக்குறோம்? எல்லாமே ஃப்ரெஷ் ஜூஸ், லைவ் அதான் இது லைவ் கவுண்டர். பாருங்க நல்ல அழகாக இருக்கு, அடிச்சு தருவோம். இரவுல சும்மா இந்த கோல்டன் லைட்டுகள் எரிய வேறு லெவலில் இருக்கு. மேன நீங்கள் வாராக்கள் இதே அனுபவிக்கலாம். ஏராளமான ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நீங்கள் சின்ன பிள்ளைகளை விளையாட விடுறதுக்கு, இந்த ஊஞ்சல் ஆடுறதுக்கு, இந்த ஹார்ட் ஷேப்பில் இருந்து படம் எடுக்கிறதுக்கு, அதுக்கு வந்து எந்த வித கட்டணங்களும் இல்லை. நீங்கள் ஏதாவது சாப்பாடோ ஜூஸோ ஓட பண்ணினால் அல்லது ஸ்விம்மிங் பூல் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்களா மட்டும் கட்டணம். அதுலேயும் நான் நினைக்கிறேன் இந்த நீச்சல் தடாகத்துக்கு வந்து இங்கே ரூமில் நிற்கிறாங்களுக்கு ஃப்ரீ போல. ரூமில் நிற்கிறாங்களுக்கு நீச்சல் தடாகம் ஃப்ரீ தானே? ரூம் எல்லாம் காட்டுறேன் இப்போ சும்மா வேறு லெவலில் அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கணும். பார்க் வந்துட்டுது, அங்கே அந்த ஹட்டுகளையும் கொண்டே காட்டுறேன். இப்போ நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த அழகான ஒரு இடத்துக்கு. இங்கே தம்பி நிற்கிறார், அதுக்கு முன்னும் இதில் ஒரு வாகனம் ஒன்று நிற்கிது. இது என்ன வந்தாக்கள்னே இல்லை உங்களோட மேங்கோ மென்ஷன்? எங்களோட மேங்கோ மென்ஷன் வேண்டாம். அப்படி உங்கள்கிட்டயே எல்லாம் பிடிக்கலாம். ஆமாம், 14 சீட் இருக்குது இதில். நீங்கள் பொருளிலேருந்து வாரீங்க நீங்கண்டா ஏர்போர்ட்லேருந்து உங்களை ஏற்றுவோம். நாங்கள் ஏற்றி வந்து மேங்கோ மென்ஷனில் விடுவோம். இல்லாட்டி உங்களோட வீடு, உங்களோட ரிலேட்டிவ்லேருந்து எல்லா இடத்துக்கும் எங்களோட வேன் சர்வீஸ் இருக்குது. இப்போ ஒரு கதைக்கே நாங்கள் யாழ்ப்பாணத்தில் சொந்தக்காரர் இருக்குது, நான் வந்து இங்கே தங்கி நிற்க போகிறேன்னா இதுலேயே போகலாம். இதுலேயே போகலாம் நீங்கள். ரைட். அதுக்குரிய கட்டணங்களை அது செலுத்திட்டு இதுலேயே பக்கத்து நல்ல லக்ஸரியான வாகனம் ஒன்று நிற்கிது. இது இந்த இடத்துல ஒரு மிக பிரதானமான ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் இது இந்த அழகை நான் உண்மையாக காட்டுறதுல இந்த இடத்துல நான் அதை தவற விடுறேன். ஏன்னா இப்போ இரவண்டா இந்த வடிவு வந்து லைட்ஸ் எல்லாம் போட்டு இப்போ நீங்கள் பார்க்குறதுன்றே ஒரு 100 மடங்கு அழகாக இருக்கும். நல்ல ஹட்ஸ் இருக்குது, இது எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது. முக்கியமாக நீங்கள் ஒரு 2 பிள்ளைகளோட வைஃபும் நீங்களும் வாரீங்கள் அல்லது உங்களோட ஃபேமிலியோட வாரீங்களா இதுக்கு ஓட பண்ணிட்டு இருக்க வேண்டியான இந்த கிராமத்தின் அழகை பார்த்து கொண்டு உள்ளுக்கு பாருங்கள் எப்படி வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளிர்மையாக இருக்குது. தம்பி நிஷாந்திட்ட கேட்போம், என்ன மாதிரி இந்த டிஷ்ஷுகள் அதில் பெரிய சொல்லுங்கள். டிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட மேலே வந்து ஏராளமான ஐட்டம் இருக்குது, சொல்ல இல்லாத அளவுக்கு இருக்குது. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இங்கே மேங்கோ மென்ஷன் ஸ்பெஷல் கொஞ்சம் கொடுக்குறாங்க. மெனுவை பார்த்தீங்கன்னா தெரியும்.
அதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு இங்கே வெயிட் பண்ணி ஃபேமிலியோட கதைக்கிறாங்க தான் ப்ரைவேட் அப்படி கட்ஸ் இருக்குது. கதைக்கிறாக்குடைய எங்களை சாப்பாடு ரெடியாகி உங்களுக்கு வந்துடும் உங்களுடைய டேபிளுக்கு. வெரி குட். உங்களுக்கு விரும்பின மாதிரி அவர்கள் நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதை தயாரித்து தருவினம். ஏராளமான மரங்கள் இருக்குது, தென்னை மரம் இருக்குது. அதையே பார்த்து கொண்டு இருக்க வேண்டியா. நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இந்த காணொலியை பார்க்குறார்கள், உங்களோட நாட்டின் என்னென்ன விஷயங்களை நீங்கள் தவற விடுகிறீங்களோ அந்த எல்லாத்தையும் ஃபுல் பேக்கேஜாக இங்கே ரமேஷ் அண்ணன் செய்திருக்கிறார், வந்தால் பார்க்கலாம். இது ஏற்கனவே நிறைய காணொலிகளில் காட்டியிருக்கிறேன். என்றாலும் ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொருக்கா வரைக்கும் அப்கிரேட் பண்ணியிருப்பினோம். அப்போ நீங்கள் இதை ஓப்பன் ஹோல் அவன் யூஸ் பண்ணலாம். தேவையான ஏசியும் போட்டு விடுவினம், உள்ளுக்கு கண்ணாடி போட்டிருக்குது. அப்போ இந்த மண்டபத்தில் கிட்டத்தட்ட 1000 பேருக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மண்டபம், அழகான மண்டபம். நீங்கள் அதிலேயும் வந்து உங்களுடைய நிகழ்வுகளையும் வந்து செய்து கொள்ள முடியும். இந்த நீச்சல் தடாகம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். நல்ல வாஷ்ரூம் இருக்குது, அழகான ஒரு இடம். எல்லா இடம் இருந்தாலும் நீச்சல் தடாகம் அங்கால தண்டவாளத்தால் அந்த ரெயின் போவேக்க அங்கிட்ட இந்த கிராமத்தில் இந்த காங்கள் குருவியல் கத்துற சத்தத்தில் இதில் இப்போ எனக்கு அமைதியாக இருந்தால் ஒரு ரிலாக்ஸ் தான் உண்மையாக. இந்த மிகப்பெரிய மாளிகையினுடைய வரவேற்பறை ரிசப்ஷன் அந்த இடத்துக்கு தான் நான் இப்போ போகிறேன். அங்கே போனால் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து எல்லாம் லக்ஸரியாக இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல நீங்கள் இப்போ எனக்கு ஓய்வெடுக்கலாம். இந்தியாவில் பார்த்தா உங்களுக்கு ஒரு தேவையான டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து ஆன்லைன்லேயே அந்த உடனே ஓட பண்ணுற மாதிரி இருக்கும். படத்தை பார்த்து நிசாந்தன் எல்லாம் சொல்லுவார். இப்போ உதாரணமாக நாங்கள் எங்களுக்கு ஒரு வந்துட்டு ஒரு ஸ்டார்டருக்கு வந்து ஒரு சிக்கன் ஃப்ரை ஏதாவது வேணுமெண்டா இதில் பார்த்து ஓட பண்ணலாம் தானே, படத்தை பார்த்து. இதில் வந்து நிறைய சாப்பாடுகள் இப்போ இதிலேயே பார்த்து ஓட பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிற நிசாந்திட்ட கேட்போம் என்ன மாதிரி இப்போ அங்கே தான் போய் ஓட பண்ணணுமா இல்லை இதில் பார்த்தோம். ஓமண்ணா இப்போ சில பேர் உங்களோட விருப்பத்துக்கிற மாதிரி செய்யலாம். நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கேயும் ஓட் பண்ணலாம், இல்லாட்டி இங்கே வந்து இங்கேண்டா இங்கே படத்தை பார்த்து ஓர்டர் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டெவல் டிஷ்ன்னு இருக்குது. டெவலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டெவல் எல்லாமே இருக்குது. இங்கே மஷ்ரூம் இருக்குது, பன்னீர் இருக்குது, சோசேஜ் இருக்குது, சில்லி இருக்குது, ஃபிஷ் இருக்குது, கட்டில் ஃபிஷ், சிக்கன், அப்படி டெவல் ஐட்டத்தில் எல்லாமே இருக்குது. இப்போ அங்கே போய் ஒரு நேரம் கொஞ்சம் மினக்கிடணும்னா சில பேர் இதுலேயே ஓட பண்ணி போட்டு அங்கே போக கணக்காக இருக்கும். இல்லை நீங்கள் ஓட் பண்ணிட்டு ஒரு அங்கே ஹோட்டலில் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாலும் கலை ஆறுன மாதிரியும் இருக்கும். என்ன எங்கட ரூமுகள் வந்து இப்போ கடுமையாக அப்கிரேட் பண்ணியிருக்கிறீங்கன்னு கேள்வி. ஏன்னா வெளிநாட்டாக்கள் எல்லாம் நல்ல ரிவ்யூவில் அடிக்கணும். இப்போ பார்ப்போமே அதே மாதிரி இருக்கா, காட்டுங்க ரூமெண்ட்டை காட்டுங்க. பாருங்க நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் உங்களுக்கு ஒவ்வொரு ஒரு வியூ இருக்கும். இது வந்து பால்கனி நல்ல அழகாக இருக்குது. இதில் வந்து இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பெட்டராக இருக்குது. என்னடா இதில் இருந்து கொண்டு எங்கட கிராமி அழகை பார்க்கலாம். இது வந்து நான் நிற்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இந்த புக்கிங்கள் எப்படி செய்கிறேன்ற ஒரு நிசாந்தன்கிட்ட கேட்போம். என்ன மாதிரி booking.comலையா இல்லை என்ன மாதிரி புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை கூகுளில் வந்து டிரெக்டாக மேங்கோ மெசேஜ் சர்ச் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்கும் எங்களோட பேஜில் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட கண்டெக்ட் நம்பர் இருக்குது. கண்டெக்ட் நம்பரில் நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணலாம். அதை விட எங்களோட வெப்சைட் இருக்குது. வெப்சைட்டை கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கொள்ளலாம். அதோட booking.com இருக்குது. booking.com மூலம் புக் பண்ணிக்கொள்ளலாம். இனி வந்து சீசன் டைம் வேலைக்கே நீங்கள் புக் பண்ணுறது அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் உடனுடனே அடித்து இதண்டா இப்போ எங்களோட கிராமி அழகு தான் முக்கியம். அதுக்காண்டி தான் இங்கே நிறைய பேர் விரும்பி வாரதன். ஓகே ரூமை பார்ப்போம். ஓகே சாப்பா சொர்க்கந்தான். இப்போ நிறைய வசதிகள் இங்கே இருக்குது. ரூமுண்ட ஹைஜீனிக்கை பார்த்து தான் நிறைய பேர் இங்கே வாரது. என்னென்ன வசதிகள் இங்கே இருக்குதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜும் இருக்கா? ஃப்ரிட்ஜ் இருக்குது, இங்கே டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜ் இங்கே இருக்குது. ஓகே ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஏசி இருக்குது, லேண்ட்லைன் கனெக்ஷன் இருக்குது, டிவி, ஹாட் ஹீட்டர் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இப்போ ரூம் பாய்ஸை தொடர்பு கொள்ளணும்னா இதில் லேண்ட்லைன் ஜீரோ டயல் பண்ணிங்கன்னா டிரெக்டாக ரிசப்ஷனுக்கு வரும். ஓகே எப்படியும் வெளிநாட்டாக்கள் இதை விரும்பி வருவினம். வாஷ்ரூம் வந்து கட்டாயம் முக்கியமாக பார்க்குற ஒரு இடம் என்னென்னா இதை பார்த்து தான் நிறைய பேர் புக் பண்ணுவார்கள். நல்ல ஹைஜீனிக்காக இருக்குது பாருங்க. ஹீட்டர்லாம் இருக்கு என்ன? ஹீட்டர் ஹோட்டல். கிரேட். மினக்கட்டு வந்துடுறாங்களோ ஒரு லிஃப்ட்டுக்கும் வேலை கொடுக்கத்தானே வேணும். என்ன நினைச்சாங்க? சரி அப்போ அதுக்கு ஒரு வேலையை கொடுங்கோ. மேலே மொட்டை மாடிக்கு போனால் இங்கே நின்று அந்த
அந்த அழகு வந்து மணியாக இருக்குமே சூப்பராக வயல்கள் அதே மாதிரி சுத்த வர அந்த கிராமத்தின் அழகையை நீங்கள் பார்க்கலாம் மேங்கோ மேன்ஷனில் ரெண்டு நான் இப்போ உள்ளே போவோம் எல்லாரும் லிஃப்ட் என்ன விட்டுட்டு போடும் அவதுங்க இப்போ நாங்கள் வந்து கடைசி மாடிக்கு 3வது மாடிக்கு போக போகிறோம் 3வது மாடிக்கு போக போகிறோம் லிஃப்ட்டில் போக போகிறோம் அதையும் காட்டுறோம் சரி ஓகே இப்போ நாங்கள் மொட்டை மாடிக்கு வந்துட்டோம் இங்கே அதே இன்னும் ஒரு வேலை திட்டம் ஒன்று தொடங்க அது இன்னும் ஒரு வேறு லெவலாக இருக்குமே என்ன இதிலே பாவிக்கு எல்லாம் போடுற மாதிரி என்ன அதுக்கு வேலை நடந்து கொண்டு இருக்குது பாருங்க ஒருக்கா அங்கட கிராமத்தின் அழகை இந்த ப்ரோக்ராமுக்கு வாராக்கள் இதே மாதிரிக்கா பார்த்துட்டு போங்க இதை மட்டும் பார்க்காம எங்கட சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு சூப்பர் சிங்கர்ஸ் அதே மாதிரி உள்நாட்டு பாடகி டிஷாலினி அப்பா அவர்களும் வரப்போயினும் ஒரு தரமான இசை நிகழ்ச்சி ஒன்றோட இந்த லொக்கேஷனை நீங்கள் ரசிக்காமல் போக வேண்டாம் கட்டாயம் அதையும் அனுபவிச்சுட்டு போங்க வேறு லெவல் இடம் உண்டு மாம்பழ மாளிகை இந்த மேலே தெரிகிற அந்த மேங்கோ மேன்ஷன் வந்து கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டருக்கு தெரியும் அந்த பவுன் மாதிரி தகண்டு மின்னும் இது ஒரு நல்ல ஒரு இடம் ஏதாவது பார்ட்டி பண்ண விருப்பமான ஆக்கள் ஒரு ஃபேமிலியாக அதுக்குள்ள இருக்க போறீங்களா இதுவும் அண்ணா ஒரு வேறு லெவல் பிளானில் செய்த ஒரு இடம் நிஷாந்திட்ட கேட்போம் என்ன மாதிரி என்று சொல்லுங்கள் இதை பற்றி ஒரு விளக்கம் உள்ளுக்கு போவோம் ஆமாம் பாருங்க ஒரு அந்த இது வந்து பிரிட்டிஷ் காசல் அந்த கேட்டகரியில் வரும் இது வந்து இப்படி எங்களோட கட்ஸ் இருக்குது தனித்தனியாக ப்ரைவேட்டாக இருக்கலாம்னா இப்போ நல்ல ஒரு இடம் நல்ல ஒரு ஃபன் பண்ணலாம் நைட்டுக்கு நல்லா இருக்கும் இது மேங்கோ மேன்ஷனுடைய இன்னொரு அழகான பக்கம் இங்கே ரயில் போகும் மணியாக இருக்கும் விடியப்புறம் பின்னேரம் இரவெல்லாம் போகும் தண்டவாளத்தை பாருங்கோ இங்கே பஸ்ஸுகள் வழி மாவட்ட பஸ்ஸுகள் ஏனையினாலே அடிக்கடி போய் கொண்டிருக்கும் அந்த கால வாழ்க்கையில் வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து நின்றால் முழு கிராமமே தெரியும் இந்த மாம்பழ மாளிகைன்ற பேர்லேயே பாருங்க இருக்குது மாம்பழ மாளிகைன்னு காரணம் இதுக்குள்ள உள்ள இறங்குறேன் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மாம்பழ மரங்களை அதாவது மாமரங்களை இந்த இடத்துல உருவாக்கி இருக்கிறார்கள் அதற்கு நடுவே இருக்கின்ற அந்த ஒரு அழகான மாளிகைன்றதால மாம்பழ மாளிகை என்று பெயரிடப்பட்டிருக்குது ஏராளமான மாமரங்கள் நிற்கிது நீங்கள் இதை இந்த நடைபாதையால் சுற்றி வந்து இப்படியே நேராக சுற்றி வந்து மற்ற பக்கத்தால் வர முடியும் வந்து அந்த எங்களுடைய அந்த அழகை வந்து பார்க்க முடியும் அங்கால வீதி புகையிரதம் போகிற அந்த அழகும் வந்து பார்க்கலாம் கூட விடியப்புறம் அல்லது இரவு வந்து இந்த இடம் நல்லா இருக்கும் கூட மிக அழகாக இருக்கும் மாம்பழ மாளிகையினுடைய புத்தாண்டு கொண்டாட்டம் சூப்பர் சிங்கர்ஸ் அதே மாதிரி எங்களுடைய உள்நாட்டு பாடகர்களோடு நடக்க போகுது அந்த தகவலை நான் சொல்லியிருப்பேன் அதை மறக்காமல் சொல்கிறேன் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி இந்த ஒரு அருமையான அழகான இடத்துல நீங்களும் குடும்பத்தோடு வந்து அந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறதுன்னு சொன்னால் நிஷாந்தன் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஐபி டிக்கெட்ஸ் வந்து 1500 ரூபா நார்மல் டிக்கெட் வந்து 900 ரூபா இந்த ரேட்டுக்கு நீங்கள் இப்படி ஒரு இந்திய கலைஞர்கள் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பேண்டோட ஒரு நிகழ்வையும் இந்த லொக்கேஷனுக்கு பார்க்க மிஸ் பண்ண மாட்டீங்களேன்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி மக்களே பாய்